பாஜக கூட்டணி உடைக்க நிறைய பேர் முயற்சி செய்யறாங்க. பாஜக கூட்டணியை உடைக்க நிறைய பேர் முயற்சி செய்யறாங்க. நயனார் நாகேந்திர நீங்க அவர்கிட்ட தான் விளக்கம் கேட்கணும். யார் உடைக்கிறாங்க, எப்படி உடைக்க போறாங்கன்னு. அது பாஜக கூட்டணியா அதிமுக கூட்டணியா முதல்ல அதை அவங்க தெளிவுபடுத்தணும். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் இங்க அதிமுக தலைமையில கூட்டணி இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். பாஜக தலைவர்கள் பாஜக கூட்டணின்னு சொல்றாங்க, என்டிஏன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு பேர் வச்சிருக்காங்க. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக ரெண்டும் சேர்ந்து இந்தியா கூட்டணியா இருக்காங்க. என்டிஏ கூட்டணியா இருக்காங்களா அல்லது அதிமுக தனியா அந்த கூட்டணிக்கு பெயர் வைத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே இப்போது ஒரு கூட்டணியாக இணைந்திருப்பதாக சொல்லப்படுகிறதே தவிர பாமக, தேமுதிக ஆகிய கட்சிகள் இந்த கூட்டணியில் இடம்பெற்றதாக தெரியவில்லை. அப்படி இருக்கிற போது இந்த கூட்டணியை யார் உடைக்கப் போகிறார்கள்? அப்படி உடைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இந்த கேள்வி எழுகிறது. இது இயல்பாக எழுகிற கேள்வி. திமுக கூட்டணியில பாமக வரதா ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இப்ப பாமக திமுக வந்தா பிசிகோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இது மீண்டும் மீண்டும் கேட்கப்படுகிற கேள்வி, ஒரு யூகமான கேள்வி. அப்படி ஒரு நிலை வந்தால் வரும்போது கேளுங்கள் சொல்லுகிறேன். கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்ற நிலை வந்தா விடுதலை கட்சியில சேர வாய்ப்பு. ரொம்ப கிடுக்கி பிடி போட்டு கேள்வி கேட்குறீங்க. அதுல பாஜக இருக்குமா இல்லையான்னு நீங்க சொல்லலையா? இல்லை, பாஜக பாமக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோங்கிறது ஒரு ஒரு நிலையான நிலைப்பாடாக எடுத்திருக்கிறோம். பாஜக இல்லாவிட்டால் ஏன் நீங்க அதிமுக பாஜக கூட்டணி உடைக்க விரும்புறீங்க? அப்ப உடைக்க விரும்புறதே அப்ப நீங்க தான். ஊடகவியலாளர்கள் தான் உடைக்க விரும்புறீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியா இருக்கிறாங்க, அவங்கள ஏன் உடைக்கணும்? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல நமக்கு எந்த கசப்பும் இல்லை. அதிமுக எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள், அவ்வளவுதான். நீங்க திமுக கூட்டணியில் குறைந்த தொகுதிகள் கொடுத்தாலும் கொள்கை அடிப்படையில் இருப்போம்னு சொல்றது உங்க தொண்டர்களை சோர்வடைய வைக்கிற மாதிரி இல்லையா? ஆகாது. நாங்க தொண்டர்களை அந்த மாதிரி நாங்க கொள்கை அடிப்படையில் செழுமைப்படுத்தி இருக்கிறோம், அரசியல் படுத்தி இருக்கிறோம். குறைத்து கொடுத்தாலும் எண்ணிக்கை பற்றி கட்சிக்குள்ள இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. கூடுதலா கேட்கல, குறைச்சியா வாங்கினீங்க அப்படின்னு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, வராது. நீங்களாம் சொல்றதை வச்சு நாங்க எதுவுமே நெகோசியேஷன்ல பாத்துக்கிறோம், பேச்சுவார்த்தையில பாத்துக்கிறோம். எங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு ஊக்கமா இருக்கு. அந்த ஊக்கம் எங்களுக்கு இந்த தேர்தலில் ஒரு நல்ல பலனை கொடுக்கும்னு நான் நம்புறேன். குறைந்தது எத்தனை தொகுதிகள் கேட்க அது அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும்.